பொங்கல் அப்படின்னாலே நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வர்றது க்ளீனிங் தான். கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் அம்மா வீட்டையே புரட்டி போட்டு க்ளீன் பண்ணிட்டுருப்பாங்க. அந்த டைமில் ஸ்கூலெல்லாம் லீவ் விடக்கூடாதுன்னு தோணும். அதையும் தாண்டி அந்த மேலே உள்ள பாத்திரம்லாம் எடுத்து தேய்ச்சி வைக்கிறதுல புதுசா பிளேட்டு, டம்ளர்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா, இது எனக்கு, உனக்குன்னு சொல்லிட்டு சண்டைலாம் போட்டுப்போம். ஸோ அதெல்லாம் ஒரு ஹாப்பியான மொமெண்ட்டு தான். பொங்கல் அப்படின்னாலே கிராமத்தில வைக்கிற பொங்கல் தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாரும் வெளியில சேர்ந்து வைக்கிற பொங்கல். ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்குமே லீவ் கிடையாது. எல்லாருக்குமே வந்து வேலை உண்டு, ஸ்கூல் உண்டு. ஸோ நான் மட்டும் தான் இருந்து பொங்கல் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வேற வழி இல்ல அப்படின்றப்ப அதையும் நம்ம ஹாப்பியா பண்ணிடணும். அப்பப்போ நம்ம எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வைக்கிறதால, கிளீனிங் வந்து ரொம்ப இல்லாம ஓரளவு ஈஸியா இருக்கு. மதிய லஞ்சுக்கு சாம்பார், உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன். சாம்பார் வந்து கொஞ்சம் மிச்சமானதால நைட்டு உப்புமா பண்ணி அத வச்சே சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு போகி அப்படின்றதுனால தேவையில்லாத எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணிட்டு, நாளைக்கு பொங்கல எல்லாரும் சூப்பரா செலிப்ரேட் பண்ணுங்க. அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹேப்பி பொங்கல்.